உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பிலும் வாழ்வர். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். தந்தை மகன் தூயாவியின் பேராலே இறை அன்பும் அருளும் ஆசிரியரும் உங்களோடு ஒன்றும் இருப்பதாக. அன்று சகோதரங்களே, உண்மை விட்டு பிரித்திருக்கின்ற நம்முடைய தந்தை இமானுவேல் விக்டர் இவருடைய உடலுக்கு நாம் உறுதி மரியாதை செலுத்தி அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக செபிக்கவும், அவரது பிரிவால் மனம் கலந்திருக்கும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினருக்கு ஆதரவுடன் இங்கு கூடியிருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்த இவருக்கு நாங்கள் இப்போது உறுதி மரியாதை செலுத்தினாலும் இவர் இன்னும் வாழ்கின்றார் என்பது நமக்கு தெரியும். இது நமக்கு ஆறுதல் அளிப்பதற்காக சொல்லப்படுகின்ற
வெறும் வார்த்தை மட்டுமல்ல, மாறாக இதுவே நம்முடைய அடிப்படை விசுவாசம் கூட. உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் என்றுமே சாக மாட்டார். இறக்கும் விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது அன்றி அழிக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த உண்மைக்கு சாட்சியம் போது இங்கு கூடியிருக்கிற நாம் இந்த வேளையிலே நம் தந்தைக்காக பரிந்துரைத்து வரவேற்கணும். இவர் தம்முடைய பலவீனங்களாலும் அறியாமையினாலும் உள்ள நோயினாலும் மனதாலும் சிந்தனையால் செயலாலும் செய்த குற்றங்கள் இரக்கத்தின் ஆண்டவராக மன்னிக்கவும் பின்னர் பெரும்பத்தை இவருக்கு பகுமதியாக கொடுக்கவும் வர கேட்டு மன்றாடுவோம். நம் ஆண்டவர் சிந்திய ஒவ்வொரு எதிர்த்தும் நம் சகோதரை கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தவன் மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இறைவா, விக்டர் இம்மானுவேல் இவரை எமது கரங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இவ்வளவு காலமும் எம்மோடு வாழ்ந்து எமக்கு மிக உதவியாக இருந்த இவர் இந்த உம்மோடு வாழ்வதற்காக மூலம் வந்திருக்கின்றார். இவ்வளவு காலம் நீர் அவருக்கும் அவர் வழியாக எமக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் உம்மோடு இன்னும் தொடர்ந்தும் வாழ்கின்றார் என்ற நம்பிக்கையை எம்மில் வளர்த்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை நாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்திலே உறவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தவன் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நாம் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். இது வாழ்தலும் கிறிஸ்துவின் செய்தி. பதிலுரையாக, இறைவா உன்னில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது என்று அழிக்கப்படுவதில்லை என்று. இறைவா உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது என்று அழிக்கப்படுவதில்லை. இறைவா உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது என்று அழிக்கப்படுவதில்லை. இறைவா உயிரோடு இருக்கும் போது உண்மையிலே நம்பிக்கை கொள்ளும் ஒன்றுமே சாக மாட்டார் என உறுதி அளித்திருக்கிறேன். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்வதற்கு அஞ்ச வேண்டாம் என நீரமக்கு மொழிந்திருக்கிறேன். இறைவா உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது என்று அழிக்கப்படுவதில்லை. மக்கள் முன்னிலைமை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை முன்னிலை இருக்கும் தந்தையின் முன்னிலையில் நீரும் ஏற்றுக்கொள்வது என வாக்களித்திருக்கிறீர். ஒருவர் கூட அழிவுறுவது விருப்பமல்ல எனவும் வெளிப்படுத்தி இருக்கிறீர். இறைவா உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது என்று அழிக்கப்படுவதில்லை. மகனை கண்டு அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரும் முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும் என்பதை உமது விருப்பம் என கூறியிருக்கின்றீர். மாணவனின் சதை உண்டு அவர் இரத்தத்தை குடிப்போர் நிறைவாழ்வை கொண்டிருப்பர் என்றும் கூறியிருக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கம் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. இறைவா உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது என்று அளிக்கப்படுவதில்லை. வாழ்ந்து கடந்து சென்றிருக்கின்ற விக்டர் இம்மானுவேல் என்னும் அடியானுக்காக மன்றாடுவோம். இவருடைய மனைவி உற்ற உறவு நண்பர்களுக்கு ஆண்டவர் ஆதரன் ஆண்டவராயிருக்க வேண்டும் சொல்லி வரம் கேட்டு மன்றாடுவோம். தம் வீர வாழ்வை பயணத்தை முடித்துக் கொண்டு மறு உலகத்திற்கு நுழைந்திருக்கும் உம் தந்தை விக்டர் இம்மானுவேலை உமது பேரின்பத்தில் இணைத்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக நீர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். இவருடைய இந்த நற்செயலை எல்லாம் நினைவில் இருத்தி
அவருக்கு நித்திய சம்பாவனையை பரிசாக வழங்க வேண்டும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் இவ்வுலக வாழ்வின் போது தம் மனித பலவீனத்தின் நிமித்தம் அறிந்தும் அறியாமலும் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களையும் கருணையிடம் மன்னித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இறந்து போன இவருடைய பிரிவாற்றமையால வருந்துகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலின் ஆண்டவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவரது இழப்பை உமது ஆறுதலாக தரும் பிரசன்னத்தினாலே நிறைப்படுத்தி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உன்னதத்தில் எங்கள் தந்தையே உமது ஆட்சி உலகிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். உங்களுக்கு எதிராக செய்வாரை கண்டிப்பது போல அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே உங்களுக்குள்ளே ஆசிரியக்கப்பட்டவன் நீரே. உடைய திருவயிற்றியாகிய இயேசுவும் ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார் பெண்களுக்காக தந்தைக்கும் மாறிக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. செபிப்போமாக. பரிசுத்த தந்தை எல்லாம் வல்லறைவா, உமது திருவப்படி தம் வாழ்வை முடித்துக் கொண்டு முடன் வந்திருக்கின்ற விக்டர் இமானுவேலின் அடியானை உன் கைகளிலே ஒப்படைக்கிறோம். உமது உறுதியான விசுவாசம் தளரா நம்பிக்கையுடன் இவ்வுலகிலே வாழ்ந்த இவரை ஆன்மாவை பங்கேற்று இவர் எதிர்பார்த்திருக்கும் வாழ்வும் அன்பும் அமைதியும் ஆர்வம் நிறைந்த நிலையான வாழ்வுக்கு அவரை அழைத்துள்ளார். இவர் மனித பலவீனத்தின் நிமித்தம் கட்டிக்கொண்ட பாவங்களை அனைத்திலும் இலக்கணையே மன்னிப்பளித்து இவரை எமது அரவணைப்பிலே ஏற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நிச்சய பார்த்து இறந்து நம் அடியானுக்கு வழங்கியவர்களும் முடிவில் சமாதானத்தில் அவர்களை பார்வாராக. அதுதான் விக்கையிலே யுத்த நாடுகளை காப்பாற்றும் பசாசின் துட்டனங்களின் கண்ணங்களை காத்தலும் பிறவினரை கலைந்து கொள்படி தாழ்விட மன்றாடுகின்றோம். வானக சேனைகள் பெயர்களில் ராங்காக்களை நாசம் செய்யும்படி உலக சுத்திரின் சாத்தானையும் மற்றும் பசாசரையும் ஜோவலமை கொண்டு நிலவாக்களை தடுக்குமாமே. பேராரே மாதா பெரும்பாட்டு தேவையாக யாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தையிலும் தழுதாயோ ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கல்வனை போல் மரத்தினில் கண்டதினார் யாகுலமாமணியே யாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தையும் தழுதாயோ.
இன்றைய நாளிலே இவ்வுலகில் நம்முடன் இருந்து எமது இன்ப துன்பங்களில் காண வருவராக கலந்து கொண்டு இவ்வுலகிலே ஒரு குடும்பத் தலைவனாக வாழ்ந்த ஞான பிரகாசம் விக்டர் இம்மானுவேல் என்பவரை வழி அனுப்பி வைப்பதற்கான இறுதி வழிபாட்டிலே நாங்கள் பங்கெடுக்கின்றோம். இந்த வேளையிலே இவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது தெரிந்தும் தெரியாமலும் அறியாமலும் புரிந்து கொண்ட குறை குற்றங்களை இறைவன் மன்னித்து இவரை வான்வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல விதமாக நாம் இறைவனிடம் வேண்டுவதற்காக இங்கே கூடியுள்ளோம். இந்த வேளையிலே இறைவனை நோக்கி எமது ஆன்மாக்களை எழுப்பி வேண்டுவோம். ஆண்டவரே உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பி மதே வழியை இறைவா காட்டுவீர். உமதே வழியை இறைவா காட்டுவீர். உமதே நெறியை கற்றுக் கொடுப்பீர். உமதே நெறியை கற்றுக் கொடுப்பீர். உமது உண்மையில் அழைத்து செல்வீர். உமது உண்மையில் அழைத்து செல்வீர்.
கண்ணீரிலிருந்து மீட்டருள் நீரே, கருணையின் தேவா இறங்கிடுவீரே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன். என் ஆன்மாவை எழுப்பினேன். கருணை கடவுளாகிய கடவுளே, இரக்கம் மிகுந்த இறைவா, பாவிகளுக்கு இரக்கமும் புனிதர்களுக்கு பேரின்பமும் அருளுகின்றவர் நீரே. இறந்து போன சகோதரர் நியாயப்பிரகாசம் விக்டர் இம்மானுவேலுக்காக நாங்கள் இந்த சிவ வழிபாட்டை உருவம் உள்ளத்தோடு நடத்தி எங்கள் சிவங்களுக்கு செவிசாய்த்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். சாவுக்குரிய தலைகளிலிருந்து இவரை விடுவித்து உயிர்த்தெழும் நாளில் இவர் உம் திருமுன் வந்து சேரவும் உம் புனிதரோடு பேரின்ப மகிமையில் பங்கு பெறவும் அருள் புரிவீராக. ஆமீன். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடுணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்குண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கருணை வேண்டி இறைவனை நோக்கி உமது குரல்களை உயர்த்தி பாவங்களை நீ
இன்று தம்மை விட்டு நீர் உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஞான பிரகாசம் விக்டர் இம்மானுவேல் என்னும் உம்முடைய விசுவாசிக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதலை ஏற்றலும் தன் இவ்வுலக கூடாரத்தில் இருந்து புறப்பட்டிருக்கும் நம் சகோதரர் ஞானப்பிரகாசம் விக்டர் இம்மானுவேல் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த இறைவனின் இல்லத்தை பாதுகாப்பாக சென்றடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய அளவில்லா இரக்கத்தின் நிமித்தம் அவருடைய அனைத்து பாவங்களுக்கும் குறை குற்றங்களுக்கும் மன்னிப்பளித்து நிலையான வாழ்வில் அவரை ஏற்றெள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய பிரிவினால் மிகவும் பாதிப்படைந்து மனம் நொந்து நிற்கும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளித்து அவர்களை தேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு சமூகம் அளித்திருக்கும் நாம் அனைவரும் இவ்வுலக மாயைகளினால் ஈர்த்து இழுக்கப்படாமல் இறைவன் நம்மை அழைக்கும் விண்ணகத்தில் உள்ள நிரந்தர நிலையான வீட்டுக்கு இட்டுச் செல்லும் பாதையிலேயே பயணிக்க எம்மை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் உபகாரிகள் அனைவருக்கும் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டில் இடமளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். உமது திருவிழப்படி இறந்தவும் அடியார் உம்முடைய ஆன்மா இறந்தவும் அடியார் ஞான பிரகாசம் விக்டர் இம்மானுவேலுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த விண்ணகத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
விக்டர் இம்மானுவேல் இவருடைய ஆன்மாவை உம்முடைய வான்வீட்டில் சேர்த்து இவருக்கு முடிவில்லாத நித்திய சம்பாவனையை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்ந்து செல்லும் நண்பா இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். படைப்பின் இறைவன் படைக்கணுன்றை காட்டினார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கணுன்றை காட்டினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. சேர்ந்த உலகம் இணைந்த உள்ளம் தொடர்ந்து வாழும் என்றுமே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் நிலையிலே. இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் நிலையிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். செவிப்போமாக. இரக்கம் மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம்மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றீர். இன்னலில் உழன்று எங்கும் உம் அடியாரை கண்ணோக்கியருட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரும் நிறைந்த அவர்கள் அழுகையை மாற்றி அவர்கள் ஒளியும் அமைதியும் பெறும் வண்ணம் அவர்களோடு இருந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் எங்கள் இறப்பை தம் இறப்பினால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார்.
ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப் பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உற்றார் உறவினரோடும் நண்பரோடும் வானகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்தியாக இவருடைய ஆன்மாவும் மரித்த அனைத்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற கடவனே. இஞ்சால வாங்கினாரு வாங்க நீங்கள் இஞ்சால வந்து 2 அப்படியே சார் ஐயா
அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியேறும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் ஆண்டவரின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராக இருப்பதை நாம் நோக்கலாம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதுரை பாடலின் பகுதியாக ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வழி என்னை அழைப்பார் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தாம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிலும் அஞ்சுகிறேன். உம் கோலும் நெடுங்கல்லும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்குள் விருந்தினரை பாடு செய்கிறீர். இந்தளவில் அர்ப்பணத்தையெல்லாம் பூசுகிறீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் மரணம் வீரத்துவனை உடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. Alleluia.
கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் விக்டர் இம்மானுவேலின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒளிர்வதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. உங்களுடைய பதிலாக இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்ளுவாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய இளைப்பாற்றிய ஆண்டவரே, இவருக்கு அழைத்திருவீரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, கிறிஸ்துவுக்குள் பிறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கமுள்ள தந்தையையும் உம் கைகளில் உம் சகோதரன் விக்டர் இம்மானுவேலுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம்மடியாருக்கு பேரின்பத்தின் கதவுகளை திறந்திரலாம். மேலும் இங்கிருக்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் உம் சகோதரர் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கு மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை தேற்றிக் கொள்ள செய்திடலாம்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் கொண்டாடுகிறோம். நம் சகோதரர் விக்டர் இம்மானுவேலை உலக வாழ்வில் இருந்து தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணுக்கே திருப்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடம் இருந்து தலைப்பேறாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆகவே நம் சகோதரர் விக்டர் இம்மானுவேலை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலை இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த விக்டர் இம்மானுவேல் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியரும். இவரது உண்மையான நம்பிக்கை இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வான தூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாற்றிய அளித்தரலும் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. யாரிடம் செல்வோம் இறைவா, சவுக்காலைகளில் கவனம். இப்போ எந்த இதிலும் உங்களை நான் பாதுகாத்து வச்சுட்டு சவுக்காலைக்கு கட்டாயம் பிஹெச்ஏ வருவார். சரி, அங்கேயும் கவனமாக நில்லுங்க, 8 நில்லுங்க, கவனமாக இருந்தா சரி. நன்றி. அடிக்கலாம் கேட்கலையா? அது சின்ன மணியா ஒரு நாள் சொல்லி விடுங்க. இப்போ பக்கத்து சைட்ல இப்போ பாரத்தோட நிற்கிறேன். அப்படியா? அப்படி வச்சிருக்கோம், பிரச்சனை இல்லை. அப்படியே சொல்லி விட்டுறீங்களா? அதுக்கு மேலே வைங்க. அப்படி இல்லை, இந்தா அங்கே வைக்கோ.
இதுக்குள்ள கட்டக்காயிரம் அண்ணா அதில் வைங்க அண்ணா. கொஞ்சம் நேரம் வைங்க நான் கூட பார்த்தா. தடி இல்லையா அப்படியே போய் தான் கொஞ்சம் சகோதரர் விக்டர் இம்மானுவேலின் அனைத்து பாவங்களுக்கும் இரக்கத்துடன் மன்னிப்பளித்து அவருடைய நற்செயல்களை ஏற்று அவருக்கு நித்தியம் சகோதரரின் பூத உடலை நாம் அடக்கம் செய்ய போகின்ற இந்த கல்லறையை அன்பு நிறைந்த இறைவன் ஆசீர்வதிக்குமாறு செவிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் மீது விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சிக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்காக பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன. அன்பான ஆண்டவரே, அடியார் எம் சகோதரர் ஞானப்பிரகாசம் விக்டர் இம்மானுவேல் அவர்களின் உடலை அடக்கம் செய்ய நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கும் இக்கல்லறையை ஆசீர்வதித்தருளும். நீர் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் மட்டும் இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைமாறை செய்திருப்பீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நித்திய ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் ஞானப்பிரகாசம் விக்டர் இம்மானுவேல் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கத்தால் இவர் மறு உலகில் புனிதரின் திருக்கூட்டத்திலும் சேர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றிய இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இவர் சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. ஆமீன். இல்லை, நீங்கள் அதை கையில் மோதிரம் கிடக்கு மையம். நெல்சன் தான் கொடுத்தது. நெல்சன் தானே கொடி கொடுத்தது. என்ன கொடுத்தாச்சு. மணிக்கூட மறந்து போனேன். அவர்கிட்ட வீரட்ட கொடுங்க மருமானிட்டு. காலை அவுட்டு கட்ட இல்லை எனக்கு. இதே அவுட்டு விடுங்க. இதே அவுட்டு விடுங்க. தலையை கட்ட.
30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் உடனடியாக